ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஏறெடுக்கின்ற ஜெபத்திற்காக, உங்களுடைய நல்ல ஆலோசனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷன் என்ற இந்த மிஷனரி இயக்கத்தினுடைய ஊழியங்களுக்காக தயவுசெய்து ஒரு நிமிடம் ஒரு நாள் நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். வட இந்தியாவில் நடைபெற்று வருகிற ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் ஜெபத்தில் எங்களை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் மாலை வேளையிலே, மாலை மயங்கி இருள் கவுகின்ற நேரம் அது. அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்திலே மிகுந்த பயபக்தியோடு இருந்த டயானா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சகோதரி, அவள் ஒரு இளம்பெண். அவள் தன்னுடைய அலுவலக பணியை முடித்துவிட்டு மாலை வேளையிலே வீடு திரும்பி கொண்டிருந்தாள். அவள் வசித்து வந்த ஒரு கிராமமானது மிகுந்த சிறிய ஒரு கிராமம், குக் கிராமம். அந்த கிராமத்திற்கு செல்லும் வழி மனித நடமாட்டமற்ற ஒரு பாதையாக இருந்தது. அந்த சகோதரி தன்னுடைய வழக்கத்தின்படியே அந்த பாதையை கடந்து தன் வீட்டிற்கு செல்லும் குறுகலானதொரு வழியில் நடக்கலானாள். அவள் பாதி தூரம் நடந்த பின்பாக அந்த இருண்ட பாதையின் இறுதியில் முரடன் ஒருவன் நின்று கொண்டிருந்ததைக் கண்டு ஒரு கணம் திகைத்து போனாள். ஆனாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவளாயிருந்த அவள் அந்த இடத்தில் நின்று தன்னை பாதுகாத்து கொள்ளும்படி ஆண்டவரிடத்திலே மன்றாடினாள். அவள் ஜெபித்து முடித்த உடனே தன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த சமாதானமும் அமைதியும் உண்டானதை உணர்ந்தாள். யாரோ ஒருவர் தன்னோடு கூடவே நடந்து வந்து கொண்டிருப்பதை போன்றதொரு உணர்வு அவளுக்கு உண்டாயிற்று. எனவே அவள், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று கர்த்தரை பாடி துதித்து கொண்டே அந்த குறுகிய வழியில் இறுதி வரை யாதொரு பயமுமின்றி நடந்து சென்று அங்கு நின்று கொண்டிருந்த அந்த மனிதனையும் கடந்து பத்திரமாக தன் வீட்டை சென்றடைந்தாள். மறுநாள் காலை வேளையிலே செய்தித்தாளை அவள் எடுத்து பார்க்கின்ற பொழுது டயானா கண்ட செய்தி அவளை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று. அவள் அந்த குறுகிய வழியை கடந்து சென்ற 20 நிமிடங்களுக்கு பின்பாக அதே இடத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு இளம்பெண்ணை காணவில்லை என்பதே அந்த செய்தி. அப்போது சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது, நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்ற நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் அவளுடைய நினைவில் வந்தன. தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை தப்புவித்த கர்த்தருக்கு அவள் கண்ணீருடன் நன்றி செலுத்தினாள். முந்தின நாள் அங்கு நின்று கொண்டிருந்த மனிதனை இனங்கண்டு கொள்ளக்கூடியவளாயிருந்த அவள், கடத்தி செல்லப்பட்டிருந்த பெண் காப்பாற்றப்படும்படியாக அவனுடைய அடையாளத்தை காவல்துறையினருக்கு கூற விரும்பி அவர்களை சென்று அணுகினாள். அவள் அவர்களிடத்திலே முந்தின நாள் இந்த சம்பவம் நடப்பதற்கு சற்று முன் தான் அந்த குறுகிய வழியில் நடந்து வந்ததையும், அங்கு முரடன் ஒருவன் நின்று கொண்டிருந்ததையும், கர்த்தர் தன்னை பாதுகாப்புடன் வீடு சேர்ந்ததையும் பற்றி விவரித்து கூறினாள். அவர்கள் தங்களுடைய கைவசமிருந்த கொடுங்குற்றம் புரிந்தவர்களான பலருடைய புகைப்படங்களை அவளிடத்திலே காண்பித்தார்கள். அவள் அவற்றின் மத்தியில் இருந்த அந்த குறிப்பிட்ட நபருடைய புகைப்படத்தை அவர்களுக்கு சுட்டி காண்பித்தாள். காவல்துறையினர் அந்த நபரை கண்டுபிடித்து அவனை விசாரணை செய்தார்கள். அவன் தன்னுடைய செயலை ஒத்துக்கொண்டதோடு கடத்தி செல்லப்பட்டிருந்த அந்த பெண்ணும் காப்பாற்றப்பட்டாள். அவளுடைய குடும்பம் மகிழ்ச்சி அடைந்தது. காவல் அதிகாரி டயானாவின் துணிவை பாராட்டி அவளுக்கு தாங்கள் செய்யத்தக்க உதவி ஏதேனும் உண்டோ என்று அவளிடத்தில் கேட்டார்கள். அவள் இந்த சம்பவத்திற்கு சற்று முன் அதே வழியில் நடந்து வந்த மற்றொரு இளம்பெண்ணுக்கு அவன் ஏன் எந்த தீமையும் செய்ய முற்படவில்லை என்று அவனிடத்தில் கேட்டறிந்து அதை தனக்கு கூற முடியுமா என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டாள். காவல் அதிகாரி அவனை கேட்டபொழுது, அந்த வழியில் அவள் தனியாக வரவில்லை. அவளுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மிக உயரமான 2 மனிதர்கள் கம்பீர தோற்றத்தோடு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் அவன் அளித்த பதிலாக இருந்தது.
ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தரை நோக்கி அவரை பின்பற்றி கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையே, நீ கடந்து செல்லும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தனிமையாக நடந்து செல்லவில்லை. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று உரைத்தவர் உன் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறி உன்னை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய ஜனமே, அருமையான சகோதரா சகோதரி, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆம், தானியேல் சிங்கக்கவியிலே போடப்படுகிறார். சிங்கக்கவியிலே போடப்பட்ட பொழுது அந்த சிங்கங்களின் வாயை கட்டுவதற்காக தேவதூதன் அந்த சிங்கக்கவிக்குள்ளாக இறங்கி வருகிறார். சிங்கங்கள் அவருக்கு எந்த தீங்கு செய்யாதபடி அந்த வாயை கட்டி போடுகிறார். தம்முடைய தூதனை அனுப்புகிற ஆண்டவர், நம்மை சூழ பாளையம் இருக்கிற ஒரு கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே தானியேலுடைய நண்பர்கள் தீச்சுளையிலே அவர்கள் போடப்பட்ட பொழுது நாம் 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது ஒரு நபர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி தேவனை அறிந்திராத அந்த மனிதன் அறிக்கை செய்கிறானே, அவருடைய சாயல் தேவ புத்திரர்க்கொப்பாக இருக்கிறது என்று சொல்கிறானே. ஆம், கர்த்தர் நம்மை சூழ பாளையம் இறங்குகிறவராக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கலங்கி திகைத்து கொண்டு நிற்கிறாயோ? என்ன செய்வேன், என்னை சூழ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, தேனீக்களை போல வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றிய நெருப்பை போல என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சொல்லி நீ கலங்குகிறாயோ? முன்னால் போனாலும் அவர் இல்லை, பின்னால் பார்த்தாலும் அவர் இல்லை, வலது இடதுபுறத்திலும் என் ஆண்டவரை நான் காண முடியவில்லை என்று சொல்லி உன்னுடைய கவலைகள், உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய பயங்கள், திகில்கள், இவைகள் உன் கண்ணை மறைத்து உன் அருகில் இருக்கிற ஆண்டவரை காண முடியாதபடி செய்து விடுகிறதோ? தெய்வ பிள்ளையே, உன் ஆண்டவர் உன் அருகிலே இருக்கிறார். உன் கண்ணீர்கள், கவலைகளை துடைத்து உன்னை அவர் காணும்படியாக அவர் உன் அருகிலே இருக்கிறார். உன் அருகிலே இருக்கிறார். அவரை நோக்கிப்பார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் தன்னுடைய வாக்கை மாற்றிக்கொள்வதற்கு மனிதன் அல்ல. அவர் நாணயமுடையவர், வாக்கு நாணயமுடையவர். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் அல்லது நாம் சார்ந்திருக்கிற மக்கள், நம்முடைய நண்பர்கள் வாக்கு கொடுத்து வாக்கை மீறலாம். ஆனால் தேவன் ஒருபொழுதும் தம்முடைய வார்த்தையை அவர் மீறுகிறவர் அல்ல. அவருடைய வாக்கு தத்தங்களெல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென்றும் வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவர் மாறாதவராக இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார், உனக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆம், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என்ற அறிக்கையோடு நீயும் நானும் அவர் காண்பிக்கும் வழியில் திடனோடு முன் செல்லுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக தேவன் நம்மை நடத்துவார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீரே என் துணை சுவாமி. இந்த உலகத்திலே துணையாக வருகிறேன் என்று சொன்னவர்களெல்லாம் தூரமாய் போனாலும், ஆண்டவரை பெற்ற தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், கைவிடாத கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய துணையாக, எங்களை விடுவிக்கிறவராக, ஆண்டவரே எங்களுக்கு துணை நின்று எங்களுடைய கரம் பிடித்து நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை நடத்துகிற தேவனுடைய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லமையுள்ள அந்த கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் நீரே எங்களுடைய தேவன் என்ற அந்த உறுதிப்பாட்டிலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.